ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சூப்பர் ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு சூப்பர் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக ரொம்பவே ஜாலியாகவே போகுது. ஏன்னா இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக சூப்பரான கெஸ்டாலும் நம்ம கூட இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகணும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் அதே கண்கள் இப்போ வந்துட்டு திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த படத்தை பற்றி பேசுறதுக்காக தான் படத்தோட க்ரூ நம்மளோட இருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட எல்லாருமே எங்களோட வந்துட்டு இப்போ இணைந்திருக்கீங்க. இந்த படத்தில் மெயின் ரோல் பண்ணியிருக்கக்கூடிய நம்ம கலையரசனாக இருக்கட்டும், படத்தோட 2 தூண்களாக இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸாக இருக்கட்டும் அண்ட் படத்தோட டைரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இப்படி போயிடலாம். அதே கண்கள் ஃபஸ்ட்டு எல்லாமே இப்போ ஒரு ட்ரெண்டாகவே வந்துகிட்டு இருக்கு. பழைய பாடல்களை வந்து ரீமேக் பண்ணுறது, பழைய படங்களை வந்து ரீமேக் பண்ணுறது அப்படியெல்லாம் இருக்க போய் இப்போ பழைய படங்களோட பெயர்களை எடுத்து புது படங்களுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்திற்கு அதே கண்கள் படத்தோட பெயரை சூஸ் பண்ணதற்கான ரீசன் என்ன சார்? இந்த படத்தில் வந்து கண்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அதுக்காக தான் அதே கண்கள்ன்ற டைட்டில். ஓகே. இனிஷியலாக வந்து அப்படி ஐடியா கிடையாது, பழைய படத்தோட டைட்டில் வைக்கணுன்றது ஐடியா கிடையாது. பட் இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வைக்கணும்னு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து அதே கண்கள் இருந்துச்சு. பட் அதை கேட்டு வந்து ஃபைனலி வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்கணும்னா இதே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ப்ரொடியூசர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண போய் தான் வந்து அவர் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்ரோச் பண்ணாங்க. அவங்க என்ஓசி கொடுத்ததுனால இந்த டைட்டில் கிடைச்சது. ஓகே. இப்போ அதே கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு படத்துல ஒர்க்கிங் அவுட் ப்ளஸ் ஃபார் த ஃபிலிம் தான். படத்திற்கு இன்னொரு பெரிய ஒரு ப்ரமோஷனா கூட இருந்தது. ஏன்னா அதே கண்கள் அப்படின்னு வரும்போது அந்த 2 படத்திற்கும் ஒரு ஒப்புதலோடயே வந்துட்டு இருந்தாச்சு ஃபுல்லாவே. இப்போ இந்த படத்தோட பேரை கேட்டுட்டு உடனே படத்தோட ஹீரோ ஹீரோயின்ஸை பார்த்தோன்னே அவங்களோட கண்ணு ரொம்ப வந்துட்டு தனித்துவமா தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகான கண்களுடைய ஒரு ஹீரோ ஹீரோயின் எடுத்திருக்காங்க. அப்ப இதுதான் அதுக்கு காரணம் அப்படின்ட்டு கூட பல பேர் பேசிட்டு இருந்தாங்க. அதுல அது வந்து தானா அமைஞ்ச ஒரு விஷயம். பிகாஸ் நாங்க காஸ்டிங் முடிக்கும் போது படத்துக்கான டைட்டில் வந்து டிசைட் பண்ணல. பட் எவென்ச்சுவலி அது எவென்ச்சுவலி அமையும் போது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே. ஜனனி ஐயர் ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே கண்ணு ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் ஜனனி ஐயரோட கண்ணை சொல்லுவாங்க. யாராலையும் அடிச்சுக்க முடியாதுப்பா, அவங்க கண் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லவ் பேர்ட் மாதிரி வந்துட்டு அழகாக பறந்துட்டு போகிறீங்க. ஸோ இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் பற்றியும் நீங்கள் இந்த படத்தில் வந்துட்டு எப்படி உங்களை கொண்டு வந்தீங்க அதை பற்றியும் எங்களுக்கு சொல்லிடுங்க. இப்போ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஐ ப்ளே அ ஜேர்னலிஸ்ட். என் பேர் சாதனா. ஸோ படத்தில் வந்து ஆஃப்டர் பாயிண்ட் அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நடக்கும்போது கதை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்ற போது ஒரு சின்ன விஷயம், என்னால் ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ப்ரொஃபஷன் வந்து ஹெல்ப் பண்ணும். என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் கூட இருந்துட்டு நான் எப்படி மீதி விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறேன் த்ரூ மை ப்ரொஃபஷன்ன்றது தான். ஓகே. உங்கள் ப்ரொஃபஷன் வச்சே இதுக்கு ஹெல்ப்பும் பண்ணிட்டீங்க ஹீரோவுக்கு. பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே செம்மையாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் அப்படியே எங்களுக்கு மாற்றமான ஒரு நடிப்பை வந்துட்டு காட்டியிருந்தாங்க சிவாதா. அண்ட் தமிழ் சினிமாவில் சிவாதா அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே ரொம்ப சூஸியாக எடுக்கக்கூடிய ஆள். இவங்க படத்தில் நடித்தா கண்டிப்பாக அதில் ரொம்ப ஒரு பெரிய கண்டென்ட் இருந்தால் தான் அவங்க எடுப்பாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தில் ஆக்சுவலாக கேரக்டரோட பேர் வந்து தீபா. தீபா வந்து டெக்ஸ்டைல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுற பொண்ணு. ஸோ அப்படி தான் கேரக்டர் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் சொன்ன மாதிரி வென் ஷி மீட்ஸ் வருண், என்ன நடக்குது, அப்புறம் என்ன நோக்கி போகுது, அந்த மாதிரி தான் கதை. அந்த மாதிரி போய்கிட்டு. ஓகே. கலையரசன் சார், நீங்கள் ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்ததுக்கப்புறமா இப்போ ஹீரோவாகவும் வந்துட்டு எங்களோட மனதில் பதிய ஆரம்பிக்கிற அளவுக்கு கதாபாத்திரங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. விமர்சனங்களில் கூட வந்துட்டு கொஞ்ச நேரம் அவர் வந்து கண் பார்வையற்றவராக நடித்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இந்த படத்திற்குள்ளே உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு கொண்டு வந்திருந்தீங்க? இந்த கண் பார்வையற்றவராக நடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க? ரெஃபரன்ஸில் அது கதை சொல்லும்போதே ரோஹின் ஃபஸ்ட்டு கதை சொன்னார். அப்போ வந்து நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் வந்து ஒரு செஃப் இந்த படத்தில், பட் ஆனால் பிளைண்ட் செஃப் அப்படின்னாரு. ஸோ ஃபஸ்ட்டு பயமாக தான் இருந்தது. ஏன்னா நிறைய பேர் நம்ம இந்த மாதிரி ஒரு கேரக்டர் முன்னாடியே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படியும் என்ன பண்ணாலுமே கம்பேர் பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது நம்ம ஊரில். ஏன்னா அதுதான் இயல்பு. எது பண்ணாலுமே அவனை விட நீ கம்மி, அவனை விட நீ பெட்டர் தான் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பயம் இருந்தது. நம்ம வந்து இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்தது. பட் ஆனால் அவர் வந்து இப்போ கதை ஆரம்பித்து ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு, ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளேயே எனக்கு பார்வை வந்துடுற மாதிரி. ஸோ அதனால் அதிகமாக டீப்பாக ஒரு ப்ராப்பர் பிளைண்ட் மாதிரி அப்போல்லாம் எதுவுமே ஒர்க் பண்ணாமல் ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு மேலோட்டமாக ஒரு பிளைண்ட் மாதிரி காட்டணுன்னு தான் முடிவு பண்ணார் டேரக்டர். ஸோ டேரக்டர் வந்து அந்த பிளைண்ட் செஃப்ன்றதெல்லாம் அந்த பிளைண்டாக இருக்கும்போது செஃப் எப்படி குக் பண்ணுவாங்க, ஸோ அவங்க எப்படி அந்த ஃபுட்டெல்லாம் வந்து கண்டுபிடிப்பாங்க, அது எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்ற விஷயத்தெல்லாம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருந்தாங்க. அது ஸ்மெல் பண்ணுறதுல கூட அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ஒரு அசிஸ்டன்ஸ், அவங்க எல்லாருமே செம்ம டீம் ஒன்று வச்சிருக்காரு டேரக்டர். அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அதனால் நம்மள எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. அவங்க எல்லாமே அங்கே போய் நின்று அவங்க சொல்கிறத மட்டும் செஞ்சாலே போதும், கரெக்டாக இருக்கும். ஸோ ஆக்டிங்காக அந்த சேம் திங் அதே தான். டேரக்டர் என்ன வேணுமோ அதை கேட்டார்.
ஸோ அதை மட்டும் தான் நம்ம பண்ண, எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணல. ஸோ கண்டிப்பாக கிரெடிட்ஸ் எல்லாம் ரோகினுக்கு தான். இப்போ இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த திகில் திரைப்படங்கள், த்ரில்லர் திரைப்படம், சஸ்பென்ஸ் இப்படி சொல்லிட்டு நிறைய படங்கள் வர ஆரம்பிக்குது. ஆனாலும் ஒரு சில திரைப்படங்களில் வந்துட்டு திரைக்கதை ரொம்ப தோய்வாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனமும் எழுது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான தேவையில்லாத காட்சிகளை வந்துட்டு ஒதுக்கி இருக்காரு டைரக்டர் அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் இதுதான், இந்த விஷயம் தான் வேணும், ஒரு சீன் கூட தோய்வாகவே இல்லை அப்படி வந்துட்டு கொண்டு வந்திருந்தீங்க. இந்த திரைக்கதையை நீங்கள் அமைக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கிச்சு? யாரோட ரெஃபரன்ஸ் இருந்தது? யாரோட ஹெல்ப் மூலிமா நீங்கள் இந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? இது ஒரு 8 to 10 months ஆக்சுவலி ஒர்க் பண்ணோம். ரியல் லைஃப் கேரக்டர்ஸ், நியூஸ் ஆர்டிகல்ஸ் வர்றது அதெல்லாம் தான் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த திரைக்கதைக்கு. அண்ட் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கன்சல்டன்ட் இருக்கார், எழுத்தாளர் முகில் அப்படின்றவர். ஸோ அவர்கிட்ட பீரியாடிக்கலாக நிறைய டிஸ்கஸ் பண்ணி இந்த கதை கரெக்டாக தான் போயிட்டுருக்கா, கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கான்றதை வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து கதையை அமைச்சோம். அண்ட் திரைக்கதையும் அமைச்சோம், எல்லாமே தான் பண்ணோம். பட் எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் ஏடிஸ் சிவஞானவதி, ஃபஹத் அண்ட் மணி, இவங்களோட கான்ட்ரிபியூஷனும் நிறைய இருந்தது. அண்ட் இன்ஃபேக்ட் எடிட்டர் லியோ ஜான் பால், அவர் வந்து என்னோட காலேஜ் டைம்லேருந்து ஃப்ரெண்ட். ஸோ இது படமாக வந்து கடைசியில் இருக்கும்போது ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக ஒர்க் ஆகுமான்றதையும் அவரோட டிஸ்கஸ் பண்ணி அவரும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு கதைக்கு. ஓகே. அண்ட் இந்த படத்தோட திரைக்கதை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே எதிர்பாராத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் படத்தில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்திருக்கக்கூடிய சீனாக இருக்கட்டும், அந்த பேர் போடுறதுக்கு முன்னாடியே எல்லாருமே அப்படின்ட்டு பார்க்குற அளவுக்கு தான் வந்துட்டு இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ இந்த படத்தில் ஜனனி ஐயர் உங்களோட ரோல் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தி இந்த படத்தில். ஹீரோவோட எப்போவுமே வரவங்களா இருக்கட்டும், அண்ட் அவருக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சு அப்படின்னோடனே ஒரு ஏக்கமாக இருக்கட்டும், நம்மளை பார்க்கல, நம்மக்கிட்ட பேசலை அப்படிங்கிற ஒரு ஏக்கமாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஜனனி ஐயர் ரொம்ப அழகாக ப்ளே பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு நீங்கள் நடித்ததில் ரொம்ப பிடிச்ச சீன் இதுதான், இந்த இடத்துல நானே என்னை பார்த்துட்டு ரொம்ப வியந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற சீன் இதுதான் அப்படிங்கிற மாதிரி? அப்படிலாம் இல்லை, எனக்கு வர சீன்ஸ் எல்லாமே பிடிக்கும். ஆக்சுவலி இது என்டையர் மூவி பார்த்தீங்கன்னா எல்லா சீனுமே வந்து எந்த சீனுமே அன்வான்டாக இருக்காது படத்தில். இப்போ இந்த சீன் இல்லாமல் படம் எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு சீனுமே ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஸோ எனக்கு எல்லா சீனும் ரசித்து நான் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அந்த காஃபி ஷாப் சீன். ஓகே. ஸோ ஏன்னா அதுக்கப்புறம் பாட்டு வரும். எனக்கு தொடர்ந்து அவங்க எனக்கு பிடிக்கும் அந்த என்டையர் சீக்வென்ஸ். அவங்க எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டாங்க. ஸோ அவங்களோட தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னா நம்ம எப்படி வந்துட்டு கேட்க முடியும்? பணம் ஃபுல்லாவே பாட்டா வச்சு உங்களுக்கு ஒரு படம் எடுத்துறாங்க. இல்லை, நான் எனக்கு சொல்றேன் தட் லீட்ஸ் தட்ஸ் வேர் இந்த ஹீரோ வந்து ரெசிப்ரோகேட் பண்ணுவாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு லவ் மூட் ஸ்டார்ட் ஆகும். நான் அப்படி சொல்லுவேன். அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகா போயிருச்சு. இவங்க பாருங்க என்ன எப்படி கிண்டல் பண்ணாங்க. உங்களோட 2 பேருமே வந்துட்டு இந்த படத்தில் கரெக்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க. 2 பேருக்குமே வந்துட்டு ஸ்பேஸ் கரெக்டாக தான் இருந்தது நாங்கள் பார்க்கும் பொழுது. இருந்தாலும் நீங்கள் உள்ளே இருக்கும்போது இந்த இடத்துல இவ்வளோ கலாட்டா, இந்த அளவுக்கு வந்துட்டு காமெடி கிண்டல்லாம் இருக்கே, நீங்கள் உள்ளே வந்துட்டு ஸ்க்ரீனுக்குள்ளே வரும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம ரொம்ப நேரம் வரமோ, இல்லை நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்களோ, அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் இருந்ததா? ஸ்பேஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லை, அப்படி கண்டிப்பாக தோணல. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ரோஹன் சார் நரேட் பண்ணும்போது இந்த படம் தான் இந்த ஸ்கிரிப்ட் இஸ் அ ஹீரோ அது தெரிஞ்சு நாங்கள் எல்லாருமே குட்டி குட்டி கேரக்டர்ஸ் அதில் பண்ணோம். அப்படி தான் இருந்தது. அதை தவிர்த்து இவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவங்களுக்கு இருக்கு, இல்லை எனக்கு 2 சீன் அப்படி கண்டிப்பாக தோணதே இல்லை. ஏன்னா ஒரு கேரக்டர் பிகினிங் அண்ட் எண்ட் இருக்கும்ல, அது ப்ராப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு கேரக்டருக்குமே இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அந்த கேரக்டர் எல்லாமே கதை ஃபார்வர்ட் மூவ் ஆகாது, இந்த கேரக்டர் எல்லாமே ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது we didn't feel anything, like I didn't feel anything. I hope Janni also felt the same, right? ஓகே. ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எல்லாம் யாருமே கால்குலேட் பண்ணல. இந்த கேரக்டர் எப்படி எல்லா கேரக்டர்ஸ் எங்க திடீர்னு இவங்க காணாம அந்த மாதிரி இல்லாம எல்லாருக்குமே ஒரு பங்கு இருக்கு கதைக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து டைரக்டரை நம்ம கண்டிப்பாக புகழ்ந்தே ஆகணும். ஏன்னா டபுள் ஹீரோயின் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த இடத்துல வந்துட்டு இது ஒரு கொஸ்டினாவே இருக்கும் எல்லாருக்கிட்டையுமே. 2 பேருக்குமே வந்து சரிசமமாக ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அதுதான் நிறைய பேரும் சொன்னாங்க. எப்படி 2 பேருக்கும் கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்தீங்க. எதுக்கு தேவையில்லாத சண்டை அப்படின்னு சொல்லி எழுதும் போதே ஓகே ஒரு பேஜ் எழுதியாச்சா, இன்னொரு பேஜ் இந்த சைடு எழுதுப்பா அப்படின்னு பார்த்து எழுதணும். எடை போட்டு எழுதிட்டோம். அப்போ உங்களுக்கு ஒரு 20 கிலோ, இவங்களுக்கு ஒரு 20 கிலோ. கம் டு கலையரசன், நீங்கள் சொல்லுங்கள். இந்த படத்தில் நீங்கள் அந்த சேசிங் சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப பக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட இருந்தது. நீங்கள் அந்த ஓடுறதா இருக்கட்டும், பாலசரவணன் சாரோட சேர்ந்து பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு தொடர்ந்து நீங்கள் பண்ண படங்களில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கதை அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண அன்பு கேரக்டராக இருக்கட்டும், இல்லை கபாலியில் நீங்கள் பண்ண கேரக்டராக இருக்கட்டும், இல்லை ராஜா மந்திரியில் பண்ண கேரக்டராக இருக்கட்டும், இது கொஞ்சமே டிஃப்ரெண்ட். ஸோ இந்த படத்துக்குள்ளே நீங்கள் எப்படி உள் வந்தீங்க? அந்த கேரக்டர் எப்படி உள் வாங்கிக்கிட்டீங்க நீங்கள்? அதாவது ஆக்சுவலாக இது ரொம்ப ஒரு மாதிரி செட்டில்டாக ஒரு மாதிரி ஒரு லெவல் ஆஃப்
மீட்டர்லேயே நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. இப்போ என் ஒய்ஃப் கூட சொல்லிட்டு இருந்தாங்க வந்து, நீ இன்னும் கொஞ்சம் நல்லா நடிக்கணும், இந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிடலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதான் சொன்னால் டேரக்டர் அவள் தான் நடிக்க சொன்னார், அதே மாதிரி நடிக்க வேணான்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுவே அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ளே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ வந்து என்ன ஒன்று வேணால் ஒரு மாதிரி ப்ரொஃபஷனலாக மெயின்டைன் பண்ணி ஒரு பாடி லாங்குவேஜ்லாம் கொஞ்சம் நார்மலாக ரொம்ப நார்மல் லுக்கிங்காக ஒரு சிட்டி பாய் மாதிரி வரணும் ஒரு இது. இப்போ ராஜா மந்திரி பார்த்தீங்கன்னா ஒரு கிராம படம், ரொம்ப லூஸாக ஜாலியாக இருக்க ஒரு பையன். ஸோ அன்பு வந்து அப்படியே கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம். ஸோ ஒரு மாதிரி சீரியஸான இது வந்து அந்த கண்ணு வந்ததுக்கப்புறம் ஒரு சீரியஸாக மாறும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவன் பிளைண்டாக இருந்தாலுமே அவன் விஷயத்தை அவன் என்ஜாய் பண்ணிட்டான். அவன் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறான், ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ஓனர்ன்ற அந்த ஒரு அந்த பிளைண்ட்ன்ற ஒரு விஷயமே அவனுக்குள்ளே இல்லாமல் ஜாலியாக இருக்கும். ஆமாம், சாதாரணமாக இருக்கிற பையன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்சுவலாக ஆக்டிங் அப்போலாம் அந்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியல, டப்பிங் அப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ வந்து ஏன்னா நம்மளை அறியாமலே வார்த்தைகள்லாம் நம்ம கொஞ்சம் சென்னை பாஷெல்லாம் பயமாக வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி மாற்றி பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. படத்தோட மியூசிக், இந்த படத்தோட பிஜிஎம் கூட பரவாயில்ல, ஆனால் சாங்ஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஜிப்ரான் சார் இந்த படத்திற்கு வந்துட்டு ஒரு பெரிய பேக் போன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஜிப்ரான் சாரோட மியூசிக் வந்துட்டு இந்த படத்தில் இந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்து ஜிப்ரான் சார் தான் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கதை எழுதும்போதே சூஸ் பண்ணிட்டீங்களா, இல்லை இடையில தான் அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க? கதை எழுதும்போதெல்லாம் சூஸ் பண்ணலை. இன்ஃபேக்ட் எப்போன்னா கதை ஓகே பண்ணதும் சிவி குமார் சார் ப்ரொடியூசர் வந்து ஓகே பண்ணதும் அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு, மாயவன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்துக்கு வந்து ஜிப்ரான் சார் தான் மியூசிக். ஸோ என் படத்துக்கும் ஜிப்ரான் சார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு முடிச்சு கூட்டு வந்துட்டீங்க. இல்லை, அவர் வந்து என்ன சொன்னார், நம்மளோட இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு ஜிப்ரான் சார் மைட் நாட் ஒர்க் அவுட், பட் நீங்கள் போய் கதை சொல்லுங்கள், சொன்னதும் அவருக்கு பிடிச்சதுன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, நான் போயிட்டு ஜிப்ரான் சாரை மீட் பண்ணி உடனே கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், எப்படியாவது இவர் இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி. அவர் அப்போயே நிறுத்திட்டார், கொஞ்சம் இருங்க, முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், என்ன விஷயம். ஸோ பேசிக்லி ஜஸ்ட் வாண்டட் டு கெட் இன்ட்ரடியூஸ், நாட் தட் ஹி டிடன்ட் நோ ஹூ ஐ வாஸ், பட் உங்களை பற்றி முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹி ப்ரோக் தி ஐஸ் தேர். ஸோ அப்போலேருந்து எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, ஐ டோன்ட் ஹாவ் ரொம்ப நாலேஜ் அபவுட் மியூசிக் எல்லாம், ஜஸ்ட் தட் அவர் வந்து நாலேஜ் அபவுட் மியூசிக் ஆமாம் இல்லை ஜீரோ இருக்கு அவருக்கு பயங்கரமா. ஸோ பேசிக்லி ஐ வாஸ் டோட்டலி டிபெண்ட் ஆன் ஜிப்ரான் சார். அவர் நல்ல குரல் மியூசிக் பற்றி நாலேஜ் இல்லாமலாம் இந்த மாதிரி மியூசிக் வாங்க முடியாது, அதெல்லாம் கண்டிப்பாக தன்னார்வம் தான். இல்லை, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியும், பட் இதுதான் வேணும்னு சொல்லிட்டு வாங்க தெரியாது. ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு கரெக்டாக வாங்க தெரிஞ்சவர்கிட்ட ஒரு டேரக்டர்கிட்ட சேரும்போது தான் ஒரு செம்ம சாங்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஏன்னா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து சில படங்கள் நல்லா இருக்கும், சில படங்கள் நார்மலாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு டேரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணும்போது அந்த டேரக்டர் செம்மையாக. ஸோ அந்த மியூசிக் சென்ஸ் இருந்தால் தான் அந்த மியூசிக் வாங்க முடியும். ஸோ நீ இவ்வளோ தன்னடக்கமாக பேசினா கொஞ்சம் நார்மலாகவே பேசலாம். ஓகே. அண்ட் நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல குறிப்பிட்டதுல இன்னொரு விஷயம் வந்துட்டு, ஒரு சிறு பட்ஜெட் திரைப்படங்கள்னா ஒரு சில காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் வந்துட்டு படத்தில் இருக்குது. அப்போ வந்துட்டு ஹீரோ ஹீரோயின்ஸ்னு சொல்லும் போது கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரணும், இந்த இடத்துல செய்யணும் அப்படின்னா நிறையா விஷயங்களை நீங்கள் தாண்டி தான் வந்திருப்பீங்க. அப்படி வந்துட்டு எனக்கு இந்த விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. அது லைட்டிங்கில் இருக்கலாம், இல்லை ஒரு லொக்கேஷனில் இருக்கலாம், இல்லை இவங்களுக்கு அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். எந்த இடத்துல ரொம்ப டஃப்பான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்க? இல்லை, ஏன்னா இந்த படம் சைன் பண்ணும்போதே ஹி செட் இந்த படத்துக்கான மார்க்கெட் வேல்யூ இவ்வளோ தான் இருக்கும், ஸோ நீங்கள் இந்த பட்ஜெட்டில் பண்ணுறதுக்கு ரெடியா அப்படின்னு அவர் கேட்டார் ப்ரொடியூசர் சார். நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். பிகாஸ் எனக்கு அப்போ அந்த டைமில் வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஹேட் த கான்ஃபிடன்ஸ் அவர் கொடுக்குற பட்ஜெட் என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஃபிலிம் ஸ்கூல் பேக்ரவுண்ட், ஸோ வந்து அவங்க இந்த பட்ஜெட்டில் நீங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸசைஸை நான் முன்னாடியே பண்ணனால ஐ வாஸ் கம்ஃபர்டபுள் வித் இட். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோட ரெக்யர்மெண்ட்டையும் அமைச்சிக்கிட்டேன். ஹோல் ப்ரீ ப்ரொடக்ஷன் நான் பிளான் பண்ணதே அந்த மாதிரி தான். காஸ்டிங் வைஸ், லொக்கேஷனில் இருக்க சேலஞ்சஸ் வைஸ் எல்லாமே நான் அந்த மாதிரி தான் பண்ணேன். அண்ட் ஆல்சோ இந்த டைம் ஸ்பேனுக்குள்ளே நாங்கள் ஷூட் பண்ணி முடிக்கணும் அப்படின்றதுக்கும் நிறைய பிளான் பண்ணோம். நானும் என் சினிமாட்டோகிராஃபரும் உட்காந்து நிறைய பிளான் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரியான லொக்கேஷன்ஸ் தான் பார்த்தோம், லைவ் லொக்கேஷன்ஸ் பார்த்தோம் அண்ட் நியூ லொக்கேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ எங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் சீப்பராகவும் கிடச்சிது. புது லொக்கேஷன்ஸ் அப்படின்னா நிறைய சினிமாக்காரங்க இப்போ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாத லொக்கேஷன்ஸ் அப்படின்றதுனால தேவர் ஆல்சோ வெல்கமிங் அண்ட் தேடும் சார்ஜஸ் மச் ஆல்சோ. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஜனனி உங்ககிட்ட கேட்டால், தெகடி படம் ஏற்கனவே வந்துட்டு ஒரு த்ரில்லர் மூவி தான் உங்களுக்கு, அதே மாதிரி அதே கண்கள் திரைப்படமும் ஒரு த்ரில்லர் மூவி. ஸோ இந்த ரெண்டு படத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களோட கண்டென்ட் இந்த படத்தில் வந்துட்டு எப்படி இருந்தது? த்ரில்லர் படமே நடிச்சிட்ருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலெல்லாம் இல்லையா? அடுத்து எந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது? அப்படி ஜானர் வந்து நான் சூஸ் பண்ணல, பட் அப்படியே அமைஞ்சுது. அண்ட் கோஇன்சிடென்ட்லி அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேறு. கண்டிப்பாக. ஸோ எனக்கு எப்படின்னா, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெகடிக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபாலோ அப் வேணும் அப்படின்னு. ஸோ எனக்கு இவர் கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ டென்ட் வாண்ட் டு மிஸ் அவுட் ஆன் திஸ் ஃபிலிம். கண்டிப்பாக இதில் ஒரு சின்ன பாட்டாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ
செட் எஸ். அண்ட் அதை தவிர இப்போ மீதி 3 படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து காமெடி, இன்னொன்று வந்து டார்க் காமெடி. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் இது இருக்கும். இன்னொன்று வந்து ஹாரர் காமெடி. ஓகே. சிவாதாவோட திரைப்படங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாபாவோட முதலாளியாக நடிச்சிருந்தாங்க. அதில் ரொம்ப சீரியஸான கதாபாத்திரம், அவங்கள சுற்றி சுற்றி கதை வரும். அடுத்து 0 படமும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஒரு திகில் திரைப்படமாக இருந்தாலும் அவங்கள சுற்றி சுற்றி கதை நகரும். இந்த படமும் அதே மாதிரி தான், சுற்றி சுற்றி கதை நகருது. ஸோ நீங்கள் வந்துட்டு கதையை கேட்கும் பொழுதே பார்ப்பீங்களா, நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடிப்பீங்களா? அப்படி கண்டிப்பாக இல்லைங்க. பிகாஸ் நான் இப்போ பண்ண மலையாளத்திலும் தமிழ்னு பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னென்னா ஆஸ் அ ஹீரோயின் வி கான்ட் ஆல்வேஸ் டிமாண்ட் தட் எனக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் பண்ணுவேன் அப்படி கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஈவன் இஃப் இட்ஸ் அ ஸ்மால் ரோல் இட் ஹேஸ் டு பி அ குட் ஒன் வித் அ குட் டீம். அதே மாதிரி என்ன யூ ஹேவ் டு பி அ பார்ட் ஆஃப் கமர்ஷியல் மூவிஸ் ஆல்சோ. ஸோ அப்படி பார்த்துட்டு கண்டிப்பாக பண்ணதில்லை. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அப்படியே அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். பட் இதெல்லாம்னா ஐ குடன்ட் சே நோ பிகாஸ் ஸ்கிரிப்ட் அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த டீம் ஆல்சோ சிவிகுமார் சார் ப்ரொடக்ஷன், இவங்களை பற்றி நான் இவங்களோட டீமுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி இவங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டுட்டேன். ஸோ அதனால ஐ வாஸ் லைக் ஓகே கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. இந்த டீம் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ ஐ குடன்ட் சே நோ. ஸோ நான் ஸ்பெஷலாக சூஸ் பண்ணி எடுக்கிறதுன்னு கண்டிப்பாக இல்லை. பட் என்னமோ இந்த 3 படமும் அப்படி அமைஞ்சிருச்சு. ஐ டோன்ட் நோ இன் ஃபியூச்சர் எப்படின்றது. ஓகே. படத்தை பார்த்துட்டு உங்களோட அந்த ஃப்ரெண்ட் கேங் வந்துட்டு என்ன சொன்னாங்க, படத்தை பார்த்து எப்படி பாராட்டினாங்க உங்களை, உங்களோட நடிப்பு? பாதி பேர் இப்போ ரிலீஸ் ஆனதே தெரியாது, டக்குன்னு ஆயிடுச்சு. ரஞ்சித் நான் கிளம்புன அன்னைக்கு நைட் மறுநாள் தான் வந்து ரிலீஸ். ஏன்னா ஷார்ட் நோட்டீஸில் தான் ரிலீஸ் பிளான் பண்ணாங்க. ஸோ வந்து இப்போ ஒரு கூருக்கு போயிருக்கார் ஃபைனலாக ஷூட் ஸ்கிரிப்ட் முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து என்னால் கால் பண்ணி சொல்ல முடியல மாதிரி ரிலீஸ்னா. அப்புறம் முந்தானே தான் வந்து அப்படி இப்படி நம்பர் பிடிச்சி, ஏன்னா அவங்க ஒரு மாதிரி ரிமோட் ஏரியாவில் இருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து ரிலீஸ்ன்னு மட்டும் சொன்னேன், சூப்பராக கண்டிப்பாக அந்த படம் ஒன்று ஓடணும், கண்டிப்பாக நல்லா வரணும். ஏன்னா ரஞ்சித் தான் சுற்றி இருக்க எல்லாருமே வந்து பயங்கரமாக இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஆள். ஸோ வந்து பயமாக. ஆனால் இப்போ நல்லா இருக்குன்னு இந்த ரிவ்யூஸ்லாம் இன்னொரு நான் சொல்லலை, சொன்னால் ரொம்ப என்னை விட அவர் அதிகமாக சந்தோஷப்படுவார். ஸோ மற்றவங்களாம் அப்படியே ஒருத்தர் நம்ம கபாலி அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் அப்புறம் ஆர்டிஸ்ட் டீம்லாம் ஒருத்தர் அப்படியே படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ 1 by 1 ஃபீட்பேக் வந்துட்டே இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு. ஸோ எனக்கு தேவையான டைமில் ஒரு தேவையான பிரேக் அப்படின்னு சொல்லலாம். டக்குன்னு ரிலீஸ் ஆச்சு அந்த வேர்ட். எல்லாருமே அந்த போராட்டம் அது இது எல்லாமே முடிச்சு 26th அன்னைக்கு என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கிட்டையுமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்தது. அது அதே கண்கள் மட்டும்தான் நினைச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு S3 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்பண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது? தியேட்டர்ஸ் கிடைச்சதுலையும் உங்களுக்கு அந்த மக்கள் இந்த படத்தை வந்துட்டு வரவேற்றதுலையும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் வந்தது? அதுதான் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லணும் சிவகுமார் சார் கிட்ட. பிகாஸ் நாங்கள் வி வர் ஸ்டில் ஃபினிஷிங் த ஒர்க். ஃபைனல் எல்லாம் பிரிண்ட்லாம் குவாலிட்டி செக்லாம் போயிட்டு இருக்கும்போது சடனாக ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வி வர் ரஷிங் எவ்ரிதிங். அதுவே எங்களுக்கு வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது டீசர் முன்னாடி Jan 26 அப்படின்னு பார்த்து நின்று Jan 26 என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே லவ் பண்ணுறாங்க. ஐ திங்க் நாட் எல்லாருனாலையும் வந்து ஒரு 2 day நோட்டீஸில் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா, அவ்வளோ தைரியமாக அந்த ஒரு கட்ஸ் இருக்குமான்றது தெரியாது. ஐ திங்க் ஒன்லி ஹீ ப்ராபப்ளி ஹேஸ் இட். ஸோ அதுக்கு வந்து தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஃபுல்லி வந்து ஓரளவுக்கு நல்ல சென்டர்ஸும் கிடச்சிருக்கு த்ரூ அவுட் தமிழ்நாடு. அண்ட் பீப்புள் ஆர் ரிசீவிங் இட் வெல். தேக்கண்கள் படம் 26 டக்குன்னு ரிலீஸா அப்படிங்கிறது எங்களோட क्वेश्चन. சாங்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டோம். அது முன்னாடி ஒரு டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணிருந்தோம், தந்திரா சாங் வச்சு ஒரு டீசர். அதுவே ஒரு செம வைரலாக போச்சு. ஸோ வந்து இப்படி ஒரு படம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் உடனே இமீடியட்டாக தந்திரா சிங்கிள் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதுவுமே வந்து லிரிக் வீடியோவே வந்து நிறைய வியூஸ், அப்புறம் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு படம் இருக்குன்னு தெரிஞ்சது. பட் ஆனால் இந்த 2 நாளில் கொஞ்சம் ப்ரொமோஷன் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணாங்க. 2017 வரவுகளில் வந்துட்டு 1-2 படங்கள் நல்லா பேசப்பட்டிருந்தாலும் இந்த படமும் அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு இப்போ சேர்ந்துருச்சு. ஸோ அந்த ரேஸில் வந்துட்டு கிடுக்கிட்டு நீங்கள் ஓடிட்டீங்க. இந்த 2017 வரவேற்கத்தக்க படமாக உங்களுடைய திரைப்படம் அமைந்ததில் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அந்த மகிழ்ச்சியோட எல்லையில் இருக்கீங்க? டான்ஸ் ஆடலாம் போல இருக்கு. அது இறங்கி ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருக்காரு. ஓ ஓகே ஓகே. அது வெளியில தெரியாம ரொம்ப தன்னடக்கமா இருப்பாரு. வெரி ஹாப்பி. நான் யுனானிமஸா எல்லா இடத்துலயும் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. படிக்கும் போது கேட்கும் போது எல்லாரும் வந்து அவங்க ஃபீட்பேக்லாம் சொல்லும் போது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. படத்தோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டை பற்றியும் பேசணும். படத்தோட கேமரா ஒர்க். இவரோட ஓடும்போது கேமராவும் கூடவே ஓடிச்சு. ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப க்ளோரியான ஷார்ட்ஸ், ரொம்ப சஸ்பென்ஸான ஷார்ட், அப்படியே அமைதியாக கொண்டு போயிட்டு பா அப்படின்னு காட்டுற மாதிரி ஷார்ட்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இதுதான் சீன், இதை இப்படி தான் காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி கதையோட சேர்ந்த மாதிரி கதாபாத்திரங்களோடய ஓடிடுச்சு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ரவிவர்மன் நீலமேகம், அவர் வந்து PS வினோத் சாரோட அசிஸ்டன்ட். நான் வந்து விஷ்ணுவர்தன் சாரோட அசிஸ்டன்ட். நாங்கள் 2 பேருமே ஒரு படத்தில் ஒர்க் பண்ணோம். அப்போதுலேருந்து அவர் எனக்கு தெரியும். ஸோ இந்த படம் வந்து இந்த டைமில் முடிக்கணும், இந்த ஷார்ட் ஸ்பேனில் வந்து முடிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது
ஃபுல்லாகவே ப்ரீ ப்ரொடக்ஷனில் நிறைய பிளானிங் தேவைப்பட்டுச்சு. ஷார்ட் பிரேக் டவுன் வைஸ் இந்த படத்தோட லுக் என்னவா இருக்கணும், என்ன காஸ்டியூம் என்ன லொக்கேஷனில் எப்படி போக போகிறோம், இந்த டோன் எப்படி இருக்கணும், ஒரு நியூட்ரல் டோனில் போகணும் அப்படின்றதையும் டிசைட் பண்ணோம். அண்ட் பேசிக்கலாக ஏஸ்தட்டிக்ஸ் கிராமரை வந்து ஒழுங்காக வச்சுக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறோம். இப்போ வந்து நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. குட்டி குட்டியாக கேமராஸ் வந்ததுனால வந்து ஒரு ஜாரியான கேமரா மூமெண்ட்ஸ் வந்து நிறைய இன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதை வந்து பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஸ்டாட்டிக்காக அழகாக ஒரு ஃப்ரேமை வச்சு ஒரு நல்ல கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூலாகவே போகலாம் அப்படின்னு வந்து ஒரு கான்ஷியஸான டெசிஷன் எடுத்தோம். இப்போ எங்கே தேவையோ அங்கே மட்டும் தான் மூமெண்ட் இருக்கணும், எங்கே ஹேண்டில்டாக இருக்கணுமோ அங்கே மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைடட். பிகாஸ் த்ரில்லரில் வந்து ஈஸியாக கொஞ்சம் அந்த பரபரப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கேமரா ஆட்டிக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் ஒரு ஃப்ளூயிடாக இருக்கும், ஒரு பேசிங் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றது வந்து ஜென்ரலாக யோசிக்கிற ஒரு விஷயம். பட் அப்படி வேண்டாம். அதை வந்து நம்ம ஒரு ஸ்டோரி டெல்லிங்லேயும் எடிட்டிங்லேயும் அந்த பேச வச்சுக்கலாம். கேமரா வந்து அழகாகவே காமிப்போம் ஃப்ரேமா அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணது. அண்ட் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு ரவி வர்மன் தான். ரைட். இப்போது வந்துட்டு நம்ம பேசினதையும் கொஞ்சம் நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது. இவங்களோட கதாபாத்திரம் என்ன, இவங்களோட கதாபாத்திரம் என்ன, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கும் வந்துட்டு ஒரு கியூரியாசிட்டி வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். அழகான ஒரு திரைப்படம்ன்றதை விட கொஞ்சம் மிரட்டலான படமே எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க அதே கண்களில். ஸோ இந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு பேசணும் தான். ஆனால் எனக்கு வந்துட்டு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இப்போ நான் இந்த ஷோவை முடிச்சுக்கிறேன். எங்களோட வந்துட்டு இந்த பிஸி ஷெடியூலில் ½ அன் ஹவர் எங்களோட நிறைய விஷயங்கள் பேசினதுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி அதே கண்கள் படத்தை பற்றி நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் படத்தோட கதையை பற்றியோ இல்லை இவங்க கதாபாத்திரம் பற்றியோ எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்கள் ரிலீவ் பண்ணவே இல்லை. அப்படி நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக தியேட்டரில் போய் தான் பார்க்கணும். இதை உங்களை அடுத்த ஷோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் திஸ் இஸ் வினோதினி சேயிங் டாடா பை பை. See you.